யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். இந்த வார்த்தை யாரிடத்திலிருந்து நாம் கேட்கிறோம் என்றால், மனுகுலத்தை பற்றி, என்னையும் உங்களையும் மனுகுலத்தை பற்றி சத்ருவாகிய சாத்தான் மூலமாய் உண்டான ஒரு சத்தியம். 4ஆம் வசனம், யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும், தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். இந்த வார்த்தை யார்கிட்ட சொன்னது அப்படின்னா, சாத்தான் கர்த்தரிடத்தில் சொன்ன வார்த்தை. மனுகுலத்தை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்கிற ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னா, மனுஷன் எதை வேணாலும் கொடுப்பான், தோளுக்கு தோலை கொடுப்பான், எதை வேணாலும் கொடுப்பான். ஆனால் தன் ஜீவன் என்று வரும் பொழுது, தன் ஜீவனை கொடுக்க மாட்டான். ஜீவனுக்கு பதிலா தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுப்பான். ஜீவனை கொடு, அது என்னையும் உங்களையும் இந்த மனுகுலத்தை பற்றி நன்கு அறிந்திருக்கிறதான சத்ரு தேவனுடைய சன்னிதானத்தில் அவன் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. அவன் யதார்த்தத்தை, நம் ஒவ்வொருவருடைய யதார்த்தத்தை கர்த்தரிடத்தில் சொல்றான். இந்த வார்த்தையை நாம் எப்படி வாசிக்கலாம்? 4ஆம் வசனத்துல, மனுஷன் எதை வேணாலும் கொடுப்பாங்க, ஆனால் அவன் ஜீவனை கொடுக்க மாட்டான். ஏய், ஜீவனை கொடு அப்படின்னா, ஜீவனை கொடுக்க மாட்டேன், என் ஜீவனை வெறுக்க மாட்டேன், என் ஜீவனை விட மாட்டேன், என் ஜீவனை நான் காத்துக்கொள்வேன், வேணும்னா என் ஜீவனுக்கு பதிலா எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். இதான் சத்ரு நம்மை அறிந்து வைத்திருக்கிற காரியம். காஸ்பல்ல, 4 காஸ்பல்லையும் ஆண்டவர் 4 இடத்துல சொன்னார். என்ன அப்படின்னா, தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான், தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்கிறவன் இழந்து போவான், தன் ஜீவனை இழக்கிறவன் அதை காத்துக்கொள்வான் அப்படின்னார். பிரியமானவர்களே, காஸ்பலினுடைய கோர் ஆஃப் த காஸ்பல், அந்த காஸ்பலுடைய கரு என்ன அப்படின்னா, ஜீவனை வெறுக்கிறது, ஜீவனை இழக்கிறது. எந்த ஜீவனை? ஆதாமின் ஜீவனை இழக்கிறதும், அதை காத்துக்கொள்ளாமல் இழக்கிறதும் விடுகிறதும் தான் கோர் ஆஃப் த காஸ்பல். இந்த ஆதாமின் ஜீவனை இழந்தாதான் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனால் சத்ருக்கு ஒண்ணு நல்லா தெரியுது, மனுஷன் எதை வேணாலும் கொடுப்பாங்க ஜீவனை தவிர. பிரியமானவர்களே, இந்த காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜீவன் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உயிர் அப்படின்னு நினைக்கிறோம். நோ, உயிரெல்லாம் தாண்டி ஜீவன் அப்படின்னா, இந்த கான்டெக்ஸ்ட்ல வேணும்னா அது ஜீவன்னா உயிரா கூட இருக்கலாம். ஜீவன் அப்படிங்கிறது உயிரெல்லாம் தாண்டி, லைஃப் எல்லாம் தாண்டினது ஜீவன். அது ஒரு காரியம், அதை உங்களுக்கு நான் விளங்க வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு விளங்க வைக்கிறதுக்காக, தமிழ் ஈழ விடுதலைக்காக, தமிழ் ஈழத்திற்காக, அந்த தமிழ் ஈழத்தினுடைய விடுதலைக்காக ஒரு காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் தீக்குளிச்சாங்க. அதுல தமிழகத்தில் முத்துக்குமார் என்பவனை நான் அறிவேன். அது ரொம்ப பரபரப்பாய் பேசப்பட்ட காரியம். அவன் எதுக்காக தீக்குளிச்சான் அப்படின்னா, அவன் உயிரை கூட துச்சமாய் மதிச்சான்.
உயிரை துச்சமா மதிச்சு உயிரையே கொடுத்தான், தீக்குளிச்சுக்கிட்டான். அவனுக்கு உயிர் காரியம் கிடையாது. அவனுக்கு எது ஜீவன் அப்படின்னா தமிழ் ஈழ விடுதலை அவனுக்கு ஜீவன். அந்த ஜீவனுக்காக உயிரை கூட கொடுத்தான். இப்ப பாத்துக்கிட்டீங்களா, உயிரெல்லாம் தாண்டினது ஜீவன்கிறது. அது அவனுக்கு இன்றியமையாதது, அதான் அவனுக்கு ஜீவன். அந்த மீனிங்ல பார்க்கணும். வேற மாதிரி சொல்றேன், நெப்போலியனுடைய சோல்ஜர், நெப்போலியனுடைய மாவீரனாகிய நெப்போலியனுடைய ஒரு போர் வீரன் எதிரியினுடைய யுத்தத்துல அடிபடும் பொழுது அவனுடைய மார்பு அருகே ஒரு புல்லட், ஒரு குண்டு பாஞ்சிருச்சு. அவனை உடனே என்ன செய்யறாங்கன்னா, அந்த பிரெஞ்சு படையில உள்ளவர்கள் அவனுக்கு இன்னும் உயிர் இருக்குங்கிறதுனால அவனை எடுத்துட்டு போய் ஆர்மியில உள்ளதான அந்த கேம்ப்ல, மெடிக்கல் கேம்ப்ல வச்சு அவனுடைய மார்புக்கு அருகில் பாய்ந்திருக்கிற அந்த குண்டை எடுக்கணுங்கிறதுக்காக ஆப்ரேட் பண்றாங்க. அந்த கேம்ப்ல அந்த இடத்த கிழிச்சு அவனுடைய ஹார்ட்டுக்கு பக்கமா எடுத்து கிழிச்சு அதில் உள்ள குண்டை எடுக்கிறப்ப அவன் கேட்கிறான், அந்த டாக்டர்கிட்ட, ஆர்மியில் உள்ளதான அந்த டாக்டர் கேட்கிறான், டாக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ளார தோண்டி பாருங்க, என்னுடைய தலைவன் நெப்போலியன் தெரியறானா பாருங்க அப்படின்னா. கொழுப்பு தானே அது, என்ன கொழுப்பு. இன்னும் உள்ளார தோண்டி பாருங்க, குண்டை எடுத்துட்டீங்க ரைட்டு, அதுக்கு உள்ளார போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைவன் மாவீரன் நெப்போலியன் தெரியறானா பாருங்க அப்படிங்கிறான். இப்ப அவனுக்கு எதிராக ஜீவன் அப்படின்னா நெப்போலியன். அவன் எதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான் அப்படின்னா, உயிரை கூட கொடுப்பேன், என்னுடைய லீடருக்கா நான் உயிரை கொடுப்பேங்கிறான். அப்ப அவனுக்கு அது ஜீவன். வெகு காலத்திற்கு முன்னதாக நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன். பில்லி கிரஹாமுடைய அவங்களுடைய மேகசின், அவருடைய யங்ஸ்டர்ஸ்க்காக போடுறதான ஒரு டிசிஷனா ஏதோ ஒரு பத்திரிகை, அதனுடைய மேகசின்ல பில்லி கிரஹாம் ஒரு ஆர்டிகிள எடுத்துட்டார். நீங்க படிச்சு பார்த்தாலும் தெரியும். நீங்க ஏதாவது சும்மா அப்படி நெட்ல தட்டி பார்த்தாலே கூட உங்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்ட், ஒரு யங் லீடர் கம்யூனிஸ்ட், அவனுடைய சாக்ரிஃபைஸ். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, ஒரு நிச்சயிக்கப்பட்டவன் ஒரு விரும்பி ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணி சபையில உள்ள ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பையம்பளருக்கு, ஒரு கிறிஸ்துவ பையம்பளருக்கு ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணி, தான் விரும்பி நேசித்ததான பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நிச்சயம் எல்லாம் கூட நடந்துருச்சு. அதுக்கு முன்னால அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஒரு கம்யூனிஸ்ட் அவனை பிரெயின் வாஷ் பண்ணிட்டான். அவனை கம்யூனிஸ்ட் பிரெயின் வாஷ் பண்ணி அவனுடைய மைண்டை மாத்திர உடனே அவன் ஒரு லெட்டர் எழுதிட்டான். என்ன லெட்டர் எழுதிட்டான் அப்படின்னா, நீ என்ன forget it, தான் விரும்பின லவ் அஃபேர், தான் லவர் விரும்பி அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சவன், நிச்சயதார்த்தம்லாம் ஆயிடுச்சு. கடைசியில அவன் எழுதிட்டான். அவனோட லெட்டர் படிச்சு பாத்தீங்கன்னா, வாலிப பிள்ளைகளுக்கு பெரிய சேலஞ்ச், நீ என்ன மறந்துரு, எனக்கு கம்யூனிஸ்ட் தான் எனக்கு எல்லாமே, லைஃபே எனக்கு கம்யூனிஸ்ட் தான். என் கம்யூனிஸ்டுக்காக நான் ரத்த சாட்சியாக வேண்டியதா இருக்கும், என்னுடைய கம்யூனிஸ்டத்துக்காக நான் ஜெயில போக வேண்டியதா இருக்கும், என் கம்யூனிஸ்டுக்காக நான் பட்டினியா இருக்க வேண்டியதா இருக்கும், என்னுடைய கம்யூனிசத்துக்காக. யூ ஃபர்கெட் இட். என்னடா அது? அப்ப இவனுக்கு என்னடா அப்படின்னா, இவனுக்கு எதிராக ஜீவன் அப்படின்னா கம்யூனிசம். இப்படி நாம் உலகத்துல நிறைய பேரை பார்க்கிறோம். உலகத்துல உயிரெல்லாம் கூட துச்சம், எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. அவர்களுக்கு சில காரியங்கள்லாம் என்னவா இருக்கு அப்படின்னா ஜீவன். ஏசாவுக்கு எது ஜீவன்? சிவப்பு கூழ் அவனுக்கு ஜீவன். சிலருக்கு வயிறு, சிலருக்கு மணி, சிலருக்கு நேம், ஃபேம், சிலருக்கு சாப்பாடு, சிலருக்கு பேரண்ட்ஸ். ஸோ வெரைட்டிஸ். உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நிறைய பேருக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்துக்கும் ஒருத்தர்களுக்கு தாய் தகப்பன் ஜீவனா இருக்காங்க,
தாயே தெய்வம். சில பேருடைய கார்ல எல்லாம் போட்ட காருக்கு பின்னால என்ன விட்டுருக்கோம் அப்படின்னா தாயே தெய்வம் அப்படிமா. சில பேருக்கு தொழிலே தெய்வம், தொழிலே தெய்வம், தாயே தெய்வம். பீப்புள், சிலருக்கு பிள்ளைகள் ஜீவன், சிலருக்கு பிள்ளைகள் ஜீவன். பிள்ளைகளை தொட்டா போதும், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். பிள்ளைகளை தொட்டாங்க, பினிஷ். பிள்ளைகள் அவமானப்படக்கூடாது, பிள்ளைகள் ஷேமாயிடக்கூடாது, பிள்ளைகளை யாரும் டச் பண்ணிடக்கூடாது. சிலருக்கு மணி ஜீவன், சிலருக்கு வீடு ஜீவன், சிலருக்கு பொருட்கள் ஜீவன். பிரியமானவர்களே, இப்படி உலகத்துல நம்ம சூழ்ந்து இருக்கிற ஜனங்களுக்கு அதான் ஆண்டவர் சொன்னார். இத சத்ருவுக்கு மனுகுலத்தை பத்தி நன்கு தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, மனுஷன் எதை வேணாலும் இழுப்பான். அவனுக்கு இன்றியமையாத ஒரு காரியம் அவனுக்கு ஜீவனா இருந்தா அந்த ஜீவனை தவிர மத்த எதா இருந்தாலும் இழந்துவான். அவனுக்கு ஜீவனை அவன் காத்துக்கொள்வான், அவன் இழக்க மாட்டான். அப்படிங்கிறத மனுஷனை குறித்து சத்ரு நன்கு அறிந்திருந்தபடினால் இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும் பொழுது வரப்பே ஒரே பிரின்சிபிளோட வந்தார். என்ன பிரின்சிபிள்னா, என் ஜீவனை கொடுக்கறதுக்கே வந்தேன். இந்த பூமியில எனக்கு எதுவுமே ஜீவன் இல்லைன்னார். என் பிதாதான் எனக்கு ஜீவன், என் பிதா எனக்கு ஜீவன், வேற எதுவுமே எனக்கு ஜீவன் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிதா ஜீவன், பாக்கி எல்லாம் அவருக்கு ஜீவன் அல்ல. பிரியமானவர்களே, அவருக்கு எது ஜீவனா இருந்ததோ அதுதான் நமக்கு ஜீவனா இருக்கணும். மற்ற எதுவுமே இந்த பூமியில நமக்கு ஜீவனா இருக்கக்கூடாது.